அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கலீஃபாக்களில் ஒருவரான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் மக்களின் புகார்களை கேட்பதற்கும் அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கும் அவர் மக்கள் மத்தியில் அமர்ந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வழியில் ஒரு இளைஞன் தன் தோளில் ஒரு பச்சிளங்குழந்தையை சுமந்து கொண்டு நடந்து சென்றான். இந்த காட்சியை கண்ட கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இதயத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவர் அங்கு நின்றவர்கள் கேட்கும்படி உரத்த குரலில் கூறினார், அந்த இளைஞனையும் அவனது மகனையும் போன்ற ஒருவரை நான் அரபிகளில் பார்த்ததில்லை. அந்த தந்தைக்கு தன் மகனிடம் எவ்வளவு பாசம்! கலீஃபாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞன் அவரது முன்னிலையில் வந்து பின்வருமாறு கூறினான், ஓ மாமனிதரே, படைத்தவன் மீது ஆணையாக இந்த மகனை அவனது தாய் இறந்த பிறகு பிரசவித்தவன். அவரது வார்த்தைகளை கேட்ட அமீருல் முஃமினீன் உட்பட அங்கிருந்த மக்கள் ஆச்சரியத்துடன் அந்த இளைஞனை நோக்கினர். அவன் தொடர்ந்தான், ஒரு கட்டத்தில் என் மனைவியை விட்டுவிட்டு போருக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. ஆனால் முழு கர்ப்பிணியாக இருந்த அவளை விட்டு செல்வது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் போர் மிகவும் அவசியமானதால் நான் புறப்பட முடிவு செய்தேன். புறப்படுவதற்கு முன் அவளை அழைத்து நான் கூறினேன், உன் வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தையை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து வைக்கிறேன். பின்னர் ஒரு படையுடன் நானும் போருக்குச் சென்றேன். நாட்கள் கடந்தன. போர் முடிந்து ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். நான் என் வீட்டிற்கு வந்தபோது மிகவும் துயரமான ஒரு செய்தி கேட்டேன். கர்ப்பிணியாக இருந்த என் அன்பு மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டாள். துக்கத்தை மனதில் சுமந்து நான் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இரவு ஜன்னத்துல் பகீஹின் அருகே என் நண்பனுடன் அமர்ந்திருந்தேன். அப்போது நான் ஆச்சரியத்தில் உறைந்தேன். யாருமற்ற அமைதியாக இருந்த ஜன்னத்துல் பகீஹின் இருளில் இருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது. மிகவும் பிரகாசமான ஒளி. உடனே நான் என் நண்பனுக்கு அதை காட்டி, இது என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவன் கூறினான், அது என்னவென்று எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு இரவும் இருள் சூழ்ந்தால் நாங்கள் இந்த ஒளியை பார்க்கிறோம். அந்த ஒளி ஒரு பெண்ணின் கப்ரிலிருந்து வருகிறது. இவ்வளவு விஷயங்களை அறிந்த நான் அவனிடம் அதிகம் கேள்வி கேட்கவில்லை. நாட்கள் கடந்தன. ஒரு நள்ளிரவு நேரத்தில் யாரும் பார்க்காதவாறு ஒரு கோடரியை எடுத்துக்கொண்டு ஜன்னத்துல் பகீஹின் உள்ளே நுழைந்தேன். பின்னர் மெதுவாக அந்த ஒளி பிரகாசிக்கும் பெண்ணின் கப்ரை நோக்கி நகர்ந்தேன். அதன் அருகே சென்றபோது மற்றொரு ஆச்சரியமான காட்சியை கண்டேன். அந்த கப்ரு இரண்டாக பிளந்து திறந்து கிடந்தது. அதற்குள் இருந்து அந்த ஒளி உயர்ந்து கொண்டிருந்தது. நான் இன்னும் நெருங்கி நின்றேன். உடனே ஒரு அசரீரி கேட்டது, அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்பட்ட மனிதனே, நீ ஒப்படைத்ததை எடுத்துக்கொள். இந்த அசரீரி முடிவதற்கு முன் கப்ரிலிருந்து ஒரு பச்சிளங்குழந்தை உயர்ந்து வந்தது. நான் இரு கைகளையும் நீட்டி அதை வாங்கினேன். உடனே அந்த கப்ர் மூடிக்கொண்டது. அவன் தொடர்ந்தான், இந்த குழந்தைதான் என் தோளில் இருக்கும் இந்த குழந்தை. நான் போருக்குச் சென்றபோது இந்த குழந்தையின் தாயையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்திருந்தால் அவளையும் எனக்கு திருப்பி கிடைத்திருக்கும். இவ்வளவு கூறி அவன் நெடுவீர்ப்பு விட்டான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மனைவருக்கும் நல்ல நீதியுள்ள பிள்ளைகளை அருளி ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோ உங்களை அடைய காரணமானவர்களுக்கு ஸ்பெஷலாக துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.